சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். மாமா, நம்ம ஃபேக்டரியில செல்வின்னு ஒருத்தவங்க வேலை பண்றாங்க. அவங்க குழந்தைய கூட்டிட்டு வந்திருந்தாங்க. ஏமா, அதுக்கு என்னமா இப்ப? இல்ல மாமா, செல்வி அந்த பையனை ஏதோ ஆசிரமத்துல இருந்து தான் தத்தெடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்காங்களாம். மாமா, அந்த பையன் நல்ல துரு துருன்னு அழகா இருக்கான். அங்க இங்கன்னு ஓடி ஆடி விளையாடிக்கிட்டே இருந்தான். மாமா, அதே மாதிரி நம்ம கூட ஒரு நல்ல குழந்தையா பார்த்து ரகுவுக்கு தத்தெடுத்துக்கலாமே. ஏன் நீ நல்ல ஐடியாவா இருக்க? நீ இதையே நான் யோசிக்காம விட்டுட்டேன். ச்சே, எவ்வளவு மக்கா இருந்திருக்கேன் பாருங்களேன். எனக்கு ஒரு குழந்தை பிறக்குமான்னு இருந்துட்டேனே தவிர, குழந்தையில என்ன நீ நம்ம குழந்தை வேற குழந்தைன்னு எல்லாமே ஒண்ணு தானே. எனக்கு ஓகே தான் நீ. ஆனா எங்க போய் குழந்தைய தத்தெடுக்கிறது? அது பெரிய கஷ்டமான விஷயம் இல்ல? கஷ்டம்தான் ரகு. ட்ரை பண்ணா எதுவும் முடியாதுங்கிறதே இல்ல. என்ன, குழந்தைய தத்தெடுக்கணும்னா ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் அதிகமா இருக்கும். நிறைய கேள்வி கேட்பாங்க. ஓகே அண்ணி, எனக்கு பரிபூர்ண சம்மதம். நான் என்ன பண்ணணும் அதை மட்டும் சொல்லுங்க. நீங்க ஒத்துக்குவீங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. அதனால ஆல்ரெடி ஒரு ஆசிரமத்துல பேசி வச்சிருக்கேன். அவங்க யாரு பேரண்ட்ஸோ அவங்கள கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அதனால நீங்களும் பூர்ணிமாவும் டிஸ்கஸ் பண்ணி சொன்னீங்கன்னா நம்ம ஒரு நல்ல டைமா பார்த்து போய் பார்த்துடலாம். ஓகே நீ, கண்டிப்பா போயிடலாம். நான் பூர்ணிமா கிட்ட பேசி சொல்றேன். நீ பூர்ணி, உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்லையா? வீட்ல பொண்டாட்டின்னு ஒருத்தர் இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, இல்ல மறந்து போயிட்டீங்களா? இவ்ளோ அக்கறையா வந்து விசாரிக்கிறீங்க. வெளியில ஏதாவது சொல்லி கொடுத்து அனுப்புனாங்களா? காலையில உடம்பு சரியில்லாம இருக்கும்போது பாத்துட்டு தானே போனீங்க. அப்போ நடிக்கிறேன்னு தானே வெளியில சொன்னீங்க. இதுக்கு நடுவுல ஒரு ஃபோன் பண்ணீங்களா? ராத்திரி வந்து பரவாயில்லையான்னு வேற கேக்குறீங்க. ரொம்பதான் அக்கறை. ஆமாண்டி, நீ அப்படியே எது பேசினாலும் உண்மையதான் பேசுவ பாரு. பாதி நேரம் வாயை திறந்தாலே போய் தான் பேசுவ. அப்புறம் எப்படி உனக்கு உடம்பு சரியில்லைன்னா நான் நம்புவேன்? நீங்க ஒண்ணு நம்பணுங்கிறதுக்காகலாம் நான் கேட்கல. போய் வேலையை பாருங்க. ஏய், ஒரு விஷயம் சொல்லான்னு வந்தா அதை சொல்ல விடுறியா? எப்ப பாரு சண்டை போட்டுனே இருக்குன்னு நினைச்சா எப்படி? நான் ஒன்னும் சண்டை போடணும்னு நினைக்கலையே. இப்ப நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன்? உடம்பு பரவாயில்லையா தானே கேட்டேன். அதுக்கு எதுக்கு பழைய கதையெல்லாம் எடுத்துட்டு வர? சரி, ஓகே, எடுத்துட்டு வரல. சொல்லுங்க, என்ன விஷயம்? எப்படியோ நமக்கு குழந்தை பிறக்காதுன்னு தெரிஞ்சிருச்சு. அதுக்காக நான் ஒரு சொல்யூஷன் வச்சிருக்கேன். அதை உங்ககிட்ட சொல்லலான்னு நினைச்சேன். என்ன சொல்யூஷன்? குழந்தைங்க எப்பவுமே கடவுளுக்கு சமம்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது நமக்கு குழந்தை இல்லைன்னா என்ன? இந்த உலகத்துல எவ்வளவு குழந்தைங்க இருக்காங்கல்ல. அந்த குழந்தைங்கள ஒரு குழந்தைய நம்ம எடுத்து வளர்த்தா சரியா போச்சு. என்ன சொல்ற? எங்கேயோ ஒரு இடத்துல எந்த ஒரு வசதியும் இல்லாத ஒரு குழந்தைக்கு
நம்ம ஒரு வாழ்க்கை கொடுத்த மாதிரி இருக்கோம்ல, அதனால ஏதாவது ஒரு ஆசிரமத்துல இருந்து ஒரு குழந்தைய தத்தெடுக்கலான்னு இருக்கேன்.